தலைவர் பி முத்துச்சாமி அவர்களுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கருப்பையா பொன்னாடை போட்டுவார். அடுத்தபடியாக ஏ அழகர்சாமி உதவி செயலாளர், பி அழகர்சாமி உதவி செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. வி முத்துச்சாமி பொருளாளர், வி முத்துச்சாமி பொருளாளர், கே ஆர் பொன்னுச்சாமி துணை தலைவர், செல்வம் செயலாளர் அவர்களுக்கு கிராமத்து சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. எம் கருப்பையா கிராம தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. புதிய தலைவர் செயலாளர் எம் ராமமூர்த்தி அவர்களுக்கு கிராம தலைவர் பொன்னாடை போட்டப்படுகிறார். கே ஆர் முத்துச்சாமி பொருளாளர், வி வீராசாமி துணைத் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. பி விஜயகுமார் துணை செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. எம் உடையார் தண்டல் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. கமிட்டியாளர் பி முத்துச்சாமி, பி முத்துச்சாமி பி முத்துச்சாமி நீதித்துறை அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. வி சுந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. கர்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. கே கலையரசு பொருளாளர், அதாவது நம்ம இழந்த குளத்துக்கு வருங்கால பொருளாளர் கே ஆர் முத்துச்சாமி அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. கலைசி போட்டியா எம் முருகன், எம் பாலமுருகன், எம் பாலமுருகன், பி திருப்பதி, பி திருப்பதி, கே ராமச்சந்திரன், அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. சி முத்துப்பாண்டி, பி பெரிய உடையார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. சண்முகம், சண்முகம் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி
சிப்பிக்கு போடுங்க. சிப்பிக்கு ஊற்றணும். பேர் என்ன? எங்கள் ஊருக்கு வந்து முளகெடுத்துணையிலிருந்து கண்ணங்கோயில் வர சிறந்த ஒரு நல்ல ஒரு சிற்பி. அதாவது சிற்பியை நாங்கள் குறைய சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காப்புல. இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப உறுத்தானவே, எங்களுக்கு சொந்தக்காரன் வேறு. அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ செஞ்சுருக்கானான்னு தெரியலை. அதனால் எங்கள் கிராமத்து சார்பிலையும் எங்கள் இளைஞர் சார்பிலையும் எங்கள் கமிட்டியாளர் சார்பிலையும் இந்த பொன்னாடை பூமாலையாக போற்றப்படுகிறது. பாலமுருகனுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. திருப்பதி நாடக மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கொடுக்கிறோம். பொருளாளர் வி முத்துச்சாமி எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எக்கோ வைங்க ப்ரோ. அடோ ஹலோ ஹலோ, யார் ராஜிருக்கிறீங்க? அடந்த ஒரு வனக்காடா, அடந்ததொரு வனக்காடாம், நீ ஆர்ப்பரிக்கும் கல்லிசரி உடமரந்தாம் படுக்கு படுக்கைக்கு கருவச்செடியாய், உனக்கு தாகத்துக்கு ஊத்து தண்ணியா, என்னைய நாடு பூரா பேரு வாங்க வச்சு என் கல்லிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் இழந்த குளத்துல உள்ள இந்த சாமியலை கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவெளி பொட்டலில் எப்போ விளையாட நேரமாச்சு. அட எந்த குதிரடா உன் சொந்த குதிரை, கொஞ்ச நேரம் புறப்படுதுடா கீநாட்டு எல்லைய வெற்றி. ஆளுயர வீச்சருவா, ஆளுயர வீச்சருவா, அட அசையாதுடா கீநாட்டு என் கருப்பேன் புடியருவா. உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு ஓ இடமணிய மேமாட்டு. அட ஒத்த காலு சப்பானி, ஒத்த காலு சப்பானி, உனக்கு ஒரு காலு நொண்டியடா அந்த கலுங்கடி எல்லைய வெட்டு. கொஞ்ச நேரம் இழந்த குளத்துல உள்ள இந்த சாமியலை கூட்டிக்கிட்டு இங்க வந்திருக்கு மக்களுக்கு ஒரு அசகு பசகு வந்துடாமல் நீ காத்தது காத்து, நீ கடைச்சு வர காத்தரலனும் என் ஜாமி. ஹலோ ஹலோ, அன்பார்ந்த மாடுகள்லாம் தலை அத்துட்டு போயிரு. என்ன வெட்டிக்காரா, வெட்டிக்காரா நீதான் கெட்டிக்காரான். என்ன வேணும் மைக்க? சுகதரூபிணி சொக்கநாதர்
சுகவா நே கல்யாணி ஜெக ஜனனே ஜனனி ராஜகுமார் பவானியம்பா சிவசங்கரி சங்கரே பரமே பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி மீண்டும் பதம் தர மீண்டும் பதம் தர இன்னும் மனம் வல்லையோ ரெண்டு பரம் தர இன்னும் மனம் வல்லையோ வேத பராத நாத தருவில்லி வேத வேதாத நாக ஜனனி சுபவாணி கல்யாணி நலம் தருவா என் தாயே மீனாட்சி நாவினி உடைப்பாடம் வரம்பருவாய் தாயே வரம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி பாடுங்களே கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்னை அழகை பாடுங்களே பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்னை அழகை பாடுங்களே தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே குருவாயூர் தன்னிலவன் தமழ்கின்றவள் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவள் குருவாயூர் தன்னில் அவன் தமழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவள் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் குரல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே
பகவத்கீதை பாடம் கொடுத்தார். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே. சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் கல்லுடா வர்ற ஸ்டைல பாருடா. சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன காலுடா வர்ற ஸ்டைல பாருடா. சல்லோமியா சல்லோமியா விரலோனத்தில் மீன்னு கண்ணோ கார போட்டி முகமோ கழுத்து மீன்னு மனமோ சன்னார் துண்ணி இது வில்லாங்குடா கையில் சிக்காதுடா அவரக்க வச்சவோ பாழுடா. இது வில்லாங்குடா கையில் சிக்காதுடா அவரக்க வச்சவோ பாழுடா. ஏ அந்தோணி ஏ அல்போன்சு அவ பொன்மேனி ரொம்ப சில்பான்சு. அந்த கடலை கேளு அலைய சொல்லு தண்ணிய கேளு புது கதைய சொல்லு. சல்லோமியா சல்லோமியா கிழிஞ்சல் சிரிப்புக்காரி சங்கு கழுத்துக்காரி இரவில் விளக்கு போடும் லைட் ஹவுஸ் கண்ணுக்காரி. அவ சுடுறாங்க நீ பாடும் மச்சக்கனி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா. அவ சுடுறாங்க நீ பாடும் மச்சக்கனி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா. ஏ அந்தோணி ஏ அல்போன்சு அவ தொட்டு புட்டா அது அஞ்சான்சு. மீன் குழம்ப போல மனக்கு பொண்ணு கட்டு மரத்தை போல என சுமக்கும் கண்ணு. சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன காலுடா வர்ற ஸ்டைல பாருடா. சல்லோமியா சல்லோமியா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி
நகரிய கோமாளி வந்து அலர்ந்தடா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. என் நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிய கோமாளி வந்தேனுங்க. நம்ம நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. ஊரு விட்டு ஊரு வந்து அப்பப்பா. உங்களை பார்க்க வந்தவங்க அப்பப்பா. நாடகம் நல்லா நடக்க வேணும். அப்பப்பா. அமைதி காத்து இருக்கணுங்க. அப்பப்பா. விட்டுடு தம்பி இது வேணா தம்பி இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன். ஏய் தீபாவளி வந்துருச்சா? அருமை அருமை அருமை. ஏன் மைக் செட்டு அலறுது? அதுதானே ஒரு மாதிரியா அலறுது பங்காளி. நீ எதுவும் அலசிட்டியா? எந்த சாரே எந்த சாரே? அப்போ பொன்னாட ஊற்றணுமா? வாங்க நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா நாங்கள் துண்டு இல்லாமல் தெருவில் தெரியும். வாங்க பூரா அந்த கும்பாசியம் பண்ணுறதுக்கு காப்பு கட்டிக்கிட்டு பூரா கப்ளிங்கணும். திரைப்பட நடிகர் எங்களுடைய நண்பர் அவர்களுக்கு எங்க ஊருக்கு ஒரு பல ஆண்டு காலமாக நாங்க எதிர்பார்த்தோம், கிடைக்கல. இந்த வருஷம் எங்களுக்கு சிறப்பா நடக்கும். என் நாடகத்துக்கு காசை குறைச்சதே நீதான். அதை கொஞ்சம் காசை வட்டி போட்டு போயிருவேன். ஒழுக்கமாறு அண்ணே நீ 2 வார்த்தை பேசுவேன். உன் குரலை கேட்க இனிமையா இருக்கும். என்னத்த பொன்னாடைய போத்தி எங்களை கௌரவப்படுத்திய இந்த விழா கும்பாசியம் வைக்கிறது லேசு கிடையாது. குக்கரே என்னண்ணே குக்கரா? இல்லடா, ரொம்ப கஷ்டம். அப்படி சொல்லுங்க. ஊரு கூட்டம் போட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதுலேயும் தண்ணி அடிக்காமல் பார்க்கணும். சின்ன பையன் மொத்தமான வைவாங்க பொறுத்துக்கிறேண்ணா. அதே மாதிரி பெரியவங்க சொல்லுபடி எல்லாரும் கேளுங்க. இவர்களை இல்லாதப்பத்தான் இவங்களுடைய அருமை தெரியும். அன்பு உறவுகளே, உண்மைதான். அப்போ ரொம்ப சந்தோஷம். ஏன் எங்கனையே உட்காந்துல ஒரு பேச்சு சொன்னா உட்காந்துருக்கீங்களா? ரொம்ப நன்றி. காவல்துறை அதிகாரியா போட்டீங்களா? ஐயா வணக்கம்யா. ஐயா உள்ள கணேஷ் போயில வைக்கிறாங்க. ஏவி விட்டு போயிருந்தேன். எஃப்ஐஆர் போடுங்க. மறக்க முடியாத இளந்த குளம் கிராமத்தார்களே, குறிப்பாக நான் உள்ளூருக்காரர்களோட வெளியூருக்காரர்களை தான் ரொம்ப மதிப்பேன். அவ்வளோ தூரத்துக்கு பைக் எடுத்து வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் நிற்க போகிறோம்? ரூம் பாய் துண்டை மடித்து வச்சு பிளாக்கில் வித்துரு. ஹலோ ஹலோ எக்கோ சாமியை நிப்பாட்டுவான். எல்லாத்தையும் கொஞ்சம் உட்காருங்க. ஹெட்மாஸ்டர் சொல்கிறார். அது உட்காருவாங்க. இப்போ தானே வர்றாங்க. எறும்பு கடிக்கும், சட்டிக்குள்ளே இதாக இருக்கும். அதெல்லாம் கிளச்சி விட்டு தான் உட்காருவாங்க. சரி ஹலோ ஹலோ ஹலோ. அன்னை தந்தை தான் வணங்கி இழந்த கொலா அருமை நல்ல வந்திருக்கும் சபை வணங்கி இழந்த குல கிராமத்தில் என் கட்டான கட்டழகி போகுள்ள கிருஷ்ணன் தான் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. போகுள்ள கிருஷ்ணன் தான் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. அமோய் கிருஷ்ணனா குடி இருக்காரு குங்கும பொட்டழகி. போகுல கிருஷ்ணனா குடி இருக்காரு குங்கும பொட்டழகி. தான் வணக்கி உள்ளே அமோய் அருமை நல்ல சபை வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி அருமை நல சபை வணங்கி அருமை நல சபை வணங்கி. இறந்த குல கிராமத்தில் என் கட்டட கட்டழகி நவனித கிருஷ்ணன் குடியிருக்காரு குங்கும பட்டு நவனித கிருஷ்ணன் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. அமோய் எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ. அருவாக்கு சொல்லி வச்சா ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா அல்வாக்கு சொல்லி வச்சா.
வச்சா தரிசனமும் கிடைச்சது ஏன் கட்டண கட்டழகி ஆமோ தரிசனமும் கிடைச்சது ஏன் கட்டண கட்டழகி தரிசனமும் கிடைச்சது தரிசனமும் கிடைச்சது தரிசனமும் கிடைச்சது ஏன் கட்டண கட்டழகி எனக்கு இறந்த குல கிராம மடியும் குங்குமம் போட்டழகி அமோ ஓடு ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ சாரட்டு வண்டி ஓட்டி ஆதி கிழமை வளர்த்த கரிமாடு ரெண்டு ஓட்டி நம்ம கறி மாட்ட ரெண்டா பூட்டியே நத்திந்து சாரட்டு வண்டி ஓட்டி நத்துங்க சாரட்டு வண்டி ஓட்டி கரிமாடு ரெண்டு ஓட்டி நம்ம கறி மாட்ட ரெண்டா பூட்டியே சடி 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 டா 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 சாயங்காலம் போற வண்டிய ஏமாமா ஓடு சாயங்காலம் போல வந்தியே ஏமாமா சாயங்காலம் போற வண்டிய ஏமாமா நம்ம கருப்பே வாசலுக்கு எழல மாமா நம்ம கருப்பே வாசலுக்கு எழல மாமோய் ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஊரு தரண்டிருச்சு யா உள்ள இழந்த குல கிராமம் நவனித கிருஷ்ணன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஊரு திரண்டிருச்சு இழந்த குல கிராமம் வரி தெரியல முட்டைக்கு வரி தெரியல ஊரு தரண்டிருச்சு ஒத்துமையா இருக்கு உள்ள ஒத்துமையே மை மை ஒத்துமை ஒன்றுபட்டு செயல்படு ஒவ்வொரு கிராமத்தையும் தூய்மையாக்கலாம் மாடு சுத்து மாடு ஒரு ரெண்டு ஒத்துமையா இருச்சு ரக்கு ரக்கு நான் தின்னும் ஒத்துமையும் ஆயிடுச்சு உள்ள ஒத்துமையும் ஆயிடுச்சு நாடு ரெண்டு ரச்சு மாமா ஓ நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு தமிழ்நாடு திரண்டிருச்சு இழந்த குளம் மழை பெஞ்சு விவசாயம் செழிச்சிருச்சு நீங்க அத்தனை பேருமே ஒத்துமையா வாழ வேணும் ஏ சாமி ஆத்தி நான் கூட ஆளுக்குள்ளதான் ட்ரெயின் வருதுன்னு நினைச்சு எக்கோ குறைச்சிக்க சொல்லி சொல்லிதான் செய்வேன் மைஜருக்கு தொகை ஏற்றி தானே பேசியிருப்ப ஆமாம் ஆமாம் இந்த சப்போர்ட்டுக்கு ஆள் பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் அன்பு தமிழ் உறவுகளே அன்னை திரசார ஓகத்தில் அமர்ந்திருக்கின்ற என் தாய்மார்களே பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து பிரிப்பேடு விளையாடும் சிறுவர்களே கணேசி புயல கிடைக்காமல் காத்து கிடக்கும் லகடுகளே பூலிப்பு வச்சுக்கிட்டு புளிச்சு புளிச்சு துப்பக்கூடிய உறவுகளே சட்டிக்குள்ளே ஓட்டை வைத்திருக்கின்ற தமிழர்களே எது எப்படி இருந்தாலும் இந்த தமிழனுடைய வீரமும் அன்பும் என்றைக்கும் குறையாது. என் உயிர் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்குமே MKRின் பணிவான இரவு வணக்கம். இதை பள்ளிக்கூடத்தில் போய் செய், டீச்சர் வரும்போது செய், 100க்கு 100 மார்க் வாங்குவேன். அங்கே படிக்க மாட்டாங்க, இங்கே வந்து ஓய் மயிறு என்ன மயிறு. படிக்கணும், படிப்பு அவசியம், அப்படி நடக்கிறது அவசியம். உடல் பயிற்சி, உடல் வலிமை. பழைய டொங்காஸ், பழைய கலப்பை இங்குன்னு டீசி விட்டி இப்போ புகை தள்ளிடுறோம் கிரு கிரு. உண்மையிலே நீங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்.
இந்த எவ்வளோ பணங்காசு வச்சிருந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சிரிச்சாத்தே அவன் மனுஷன். எதுக்கு எடுத்தாலும் தான் இப்படியே இருந்தான்னா அவனை கொண்டே வரணும். ஊரை கெடுத்து போடுவேன். பொம்பளையால் ஊரா ஏத்தா நான் செட்டுச்சு நல்லா இருப்பிய. பொங்கலுக்கு பூரா குக்கரில் தானே பொங்க வச்சேன். எங்கள் சத்தியம் பண்ணு மண்பானையில் வச்சோம். குக்கரில் பொங்க வைக்கிறேன். உங்களை இருங்க இணுங்குறேன். குக்கரில் பொங்க வைக்கக்கூடாது. அது விசில் அடைச்சிக்கிறோம். சர் புருண்டு முகத்தில் அடிச்சிருக்கு பொங்கலை. புரிச்சு ஏணியை போட்டு லைட் அடிச்சுட்டு நக்கிட்டு வந்து படுத்துருக்கேன். சிச்சுக்கங்க. எங்கள் அப்பத்தா என் பாட்டன் போட்டு என் காலத்துலலாம் மண்பானையில் பொங்க வச்சு கம்மாயில் போய் சேலையை போட்டு எங்கள் அப்பத்தா சேலையை கலட்டி மீன் பிடிக்கும். எங்கள் ஐயா எங்கள் அப்பத்தாவே பிடிச்சிருவார். அவனுக்கு முணுமுணுன்னு இருக்கேன். அப்போ மீன் பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா? இங்கே கட்லாவில் பாஞ்சிருவேன். அப்பத்தா கெண்ட மீன் பிடிக்கும். என் கட்லாவில் பாஞ்சு சென்னை ஆக்கி வேலை மசரை பாரு. பேப்பைய மேனி பெட்டிக்காரை உட்காந்துருக்கேன் பாரு. 10 பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்க செல்வம் டீ கடையில் பொண்டா ஓடுற மாதிரி இருந்தான். சரி அவன் தான் பரவாயில்ல. மிருதங்கத்தை மண்டையை பாருவேன். நத்திந்துவுன்னு என்னைக்கு உன் மூஞ்சில் தூக்கி விட்றா போடாப்பிலையா. நீ வேற உட்காந்துருக்க ஓய பதிகிற மாதிரி. உங்களை வச்சுக்கிட்டு இந்த நாடகம் நடத்தி பரிசை உழைஞ்சேன். என்னத்தை அதான்டா. உண்மையிலே பெண்கள் இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. பெண்கள் தான். நம்மெல்லாம் அவுத்து போட்டு போயிடுறோம். கைலி வேட்டி. அத்தா உங்களுக்கு நான் வெங்கல சிலை வைக்கிறேன். என்ன அவுத்து போடுறதுக்கா? புருஷன் சட்டியை துவைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். எத்தனை கசடுக வேந்தாயில் பேண்ட்டு பாதியில் கழுவாங்க. இந்த வாரம் பூரா சிரிக்குதுங்க. ஓ கரும கசடா. 8 ஏரியல் போட்டாலும் தீ பிடிக்காது. அன்னை பார்க்குது சட்டி போட்டிருக்கிறேன். அதே மாதிரி உழைக்கக்கூடிய ஆண்களுக்கு மட்டும் எதுவுமே வராது. இங்கே உட்காந்து நாடகம் பார்க்குறீங்கல்ல, உங்களுக்கு எந்த குறையும் வராது, எந்த சீக்கு வராது. ஏன் இந்த சித்தப்புன்ட்டேன். என் தம்பி வந்துட்டாங்க. வாங்கப்போ இடம் இல்லாட்டாங்க. நான் படுக்கிறியா? அண்ணன் தாலாட்டு பாட்டி வரேன். 6 ஆறிரோ என் கானகத்து போகிறவங்க கானாட்டம் மசுரை போடுங்கன்னு. உங்கள் சித்தப்பா போலீஸா? எங்கள் சித்தப்பா இன்ஸ்பெக்டர். வா சண்டை ஓட்டு பார்ப்போம். இது எப்படின்னா, இது சில பேர் சும்மா சொல்லிட்டு போவேன். தண்ணி அடிச்சுட்டு போகிறான். பாத்ரூம் ஒரு முக்கில் போலீஸ் இருக்குங்க. எங்கள் சித்தப்பா டிஎஸ்பி இருக்காருப்பா, ராமநாட்டில் இருக்காருன்னுவேன். போலீஸை பார்த்தவனே அவன்தான் கையில் இறக்கி விடுவேன். உடனே பின்னாடி போனேன் ஏவி விட்டுருவேன். சார் இவனை தொட்டங்கன்னா உங்கள் சித்தப்பா அங்கே டிஎஸ்பியாக இருக்காரு. உங்கள் சித்தப்பா யாரா பிற சொல்கிறா? இருந்தாருங்கய்யா. இப்போ ஊரில் பால் மாடு வச்சு கறந்து ஊற்றிக்கிட்டு இருக்காருயா. எதுக்கு இது? 100 நாள் வேலை திட்டம், அருமையான வேலை திட்டம். இது எதுக்காக இந்த அரசாங்கம் கொண்டு வந்தாங்கன்னா, வயதான காலத்தில் யார்கிட்டையும் போய் சூத்தரிச்சு போங்க, யார்கிட்டையும் போய் ஒருவேளை சோத்துக்கு கையேந்த கூடான்றக்காகத்தே அந்த 100 நாள் வேலை திட்டம். ஆனால் இப்போ 100 நாள் வேலைக்கு எல்லாரும் கிளம்பிட்டேன். போகிறேன் பூரா முரட்டாள் இந்த மீசையை வச்சுக்கிட்டு, என்ன மச்சான் அட்டை பதிஞ்சுட்டாங்களோ, என்னத்தை வெட்டி சாச்சு. அதில் இந்த 100 நாள் காசு ஏறினோடனே புரிஞ்சன் போய் பொண்டாட்டியை சைஸாக சொல்றேன். புஷ்பம் அது என்ன காசு ஏறிடுச்சா? ஒரு 200 ரூபா ஒரு கை ஊரா ஆடுது கட்டிங்கு. அது ஆடுறாங்கிட்டுக்கு லக்காங்கோழி மாதிரி சிரிக்கிறேன். மாடு கடலில் அத்துட்டு போயிடாமடா. நான் பூரா குளிர் நேரம் உங்களுக்கு பொசுதான் இருக்கு. அவர் நினைக்கிறார் காப்பை கட்டி விட்டாங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் அப்படித்தான் காப்பு கட்டினேன். காப்பு கட்டிட்டு அப்படி தண்ணி அடிச்சுட்டு காப்பை கழட்டி வச்சுருவேன். மறுபடியும் சாயந்தரம் குளிச்சு இப்படி கட்டிக்கிடுவாங்க. என்ன வரதான் இப்போ நாட்டில் எல்லாமே மாறிக்கிடுச்சுப்பா. பக்தியோடு ஒரு மனதோடு யார் ஒருத்தவ காப்பு கட்டி மாலை ஓடுறியோ கடவுள் காட்சி அளிப்பார். நம்ம சாமி ஏமாத்துறான். உண்மையா இல்லையா? இப்போ கார்த்திகை மாதத்தில் மாலை ஓடுறியல்ல, பூரா பேரும் இளந்த குளம் நல்லா இருக்கணும், நம்ம ஊரில் சிமெண்ட் ரோடு வரணும், பசு வரணும், ட்ரெயினில் ஏறி போகிறோம்னா மாலை ஓடுற சரக்கை விடணும். அந்த சரக்கை விடுறதுக்கு நாளே பொண்டாட்டி ரெடி பண்ணுவேன். அந்த மாதிரி ஆங்கிலம் இல்லை ப்ரோ. மீனாட்சி என்ன நாளைக்கு காலையில் மாலை ஓட்டுவேன். இன்னமே தாலி எரிய குடிக்க மாட்டேன். குடிச்சா செருப்பு டாடி
இப்போ என்ன ஒரு 5000 கோடி பயலுக பாட்டு ஏற்கிறாங்க. அதுங்க இதோட திருந்திரணும், இல்லைன்னா உலக்க எடுத்து விதரில் அடிச்சு போடுவேன். இந்தாடா நான் கொடுத்துறேன். பாட்டு முத நாள் உள்ள தண்ணி அடித்து மூஞ்சி கண்ணுலாம் தான். காலையில் பிள்ளையார்கள்ட்ட போய் குருசாமி நிற்பார். இவன் மாயை திறந்தான் வாட வந்துடும். அவர் ஆய்வுன்னு ஆடிலாம் போடுவார். ஒரே ஒரு விஷயம், மதுவை மறப்பதற்கு மாலை போட தேவையில்லை. மனக்கட்டுப்பாடு ஒன்று மட்டும் இருந்தால் மதுவை மறக்கலாம். மனக்கட்டுப்பாடு குடிக்காதிய தம்பி, நீ எந்திரிச்சு போகிறது நல்லது. மண்ணாங்கட்டி எடுத்து எரிஞ்சு வதக்கிட்டு ஏன்டா நான் பெரிய ஆளுக்கு இலவடத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவும் இல்லை டே அப்படிலாம் பண்ணவே கூடாது. அமைதியாக இருக்கணும். எப்போ பள்ளிக்கூடத்தில் போய் வாத்தியார் வரும்போது எந்திரிச்சு வணக்கம் ஐயான்னு சொல்லிவிட்டு 1 மணி நேரம் பாடம் நடத்தினாலும் நீங்கள் வாத்தியாரை நிப்பாட்டி இன்னும் ஒரு அரை மணி நேரம் நடத்துங்கயான்னு சொல்லணும். மைத்தை சொல்லுவேன். வாத்தியார் வரும்போதே இவங்க பேசுகிறாங்க, இவனுக்கும் சாகு வருது இவனுக்கு வர மாட்டேங்குது சொல்லக்கூடாது. ஏன்னா வாத்தியார் யாருன்னா பெத்ததாயுதனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்ப யாருன்னா வாத்தியாரும் ஆசிரியரும் ஆசிரியையும். உண்மையிலே நான் படித்த காலத்துலலாம் மல்லல தான் படித்தேன். வாத்தியார் வரும்போதே உலக்க மூய்கம்பு கருவை குச்சி. ஒரு நாளில் என்னை சும்மா கூப்பிட்டு ராதாகிருஷ்ணா அப்படின்ட்டாரு. என்னங்க ஏன்ட்டேன் 20 அடி அடித்தார். எதுக்குங்க அடிச்சேன்ட்டேன், வீட்டில் இட்லிக்கு பொடி வைக்கலையே அதுக்கு என்ன தூக்கி போட்டு அடித்தார். அப்படி படித்தேன். 15 கம்பு வெட்டி செதி கொண்டு போய் கலிச்சேரி வயக்காட்டில் நடந்து போவேன். அந்த கம்பில் போனி நான் தான் எடுத்துக்கிட்டு அடிப்பார் ரப்பு ரப்புன்னு. ஒரு நாள் அப்படித்தான் கையை நீட்டுறாண்டார். இப்படி நீட்டினேன், சட்டார்ந்தார். ஓ மறுபடியும் நீட்டுறாண்டார், சடாக்குன்னு நீட்டினேன். ஓங்கும் போது கையை எடுத்துக்கிட்டேன், அவர் வெதரில் அடிச்சுக்கிட்டார். அப்போ வாத்தியார் கொட்டை போச்சானே. லைட் அடித்து பார்த்துட்டு வா. அதுக்கு மட்டும் என்னை ஒரு 95 நாள் அடித்தார் நினச்சேன். நினச்சி அடித்தார். புண்ணு 6 வரைக்கும் அடித்தார். கொட்டை போனதுக்கான இப்போ வாத்தியார் நல்லா இருக்காரா? அப்படி அடிச்சதுனால தான் இன்னைக்கு உலகம் தெரிஞ்ச ஒரு நடிகை நான் உங்க மத்தியில் நிற்கிறேன். என்னை ஆரம்பத்தில் என் சொந்தக்கார கூட எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாட்டையும் சொன்னாங்க, என்ன இந்த காலத்தில் போய் பப்புன்னு போட்டுக்கிட்டு இது ஒரு தொழிலாக்க பயலை போய் பப்புனு கூறிய காரி துப்புனாங்க. இன்னைக்கு இந்த பப்புனை என்னைக்காவது சந்திக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இதை பப்புனு கிடையாது, இது கோமாளி. யார் ஓட்ட வேஷம்? நீங்கள் கும்பாஜி வச்சிருக்கீங்கல்ல, கிருஷ்ண பரமாத்மா மகாவிஷ்ணு அவர் போட்ட வேஷத்தை நான் போடுறேன். அதான் யாரையுமே நீங்கள் நினைக்கிறீங்க என்னடா அந்த வீட்டில் கரண்ட் இல்லை இவங்க பூஜாமல் கிடக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவன் தான் பெரிய ஆளாக வந்துடுவான். அதே மாதிரி இந்த இளந்த குளத்தில் எல்லாரும் வாழ்கிறது பொறுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இப்போ நீங்களாம் ஒத்துமையாக இருக்கணும். இப்போ இனிமேல் நம்ம பிறக்க போகிறது கிடையாது. தெய்வம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கும் போல. ஒரு வீடு கட்டுறான்னா அவன்கிட்ட போய் நம்மெல்லாம் போய் கேட்பமாக்க, வீடு கட்டிக்கிட்டு இருக்கான்னு வையே, டேய் எதுக்குடா எத்த தண்டி வீடு கடைங்க போய் வாங்கக்கூடாதுடா, நாளைக்கு கடையை முங்கிடுச்சுன்னா கஷ்டம்டா, எதுக்கு லோனை வாங்குற போடா சிறுத்து கட்டுறான்னு சொல்ல மாட்டேன். அவன் வீடு கட்ட கட்ட அப்படியே போவேன். ஓ 2வது மாடி வேற எடுக்கிறியா? உடனே பக்கத்தில் கேட்பாங்க, இங்கிருந்து அறந்தாங்கி அடித்து கேட்பேன். செய்வனை வச்சா உடனே கேட்குறது மாதிரி ஏதாவது கோடாக்கியிருக்கானா? ஏன் எடுத்து விட்டு அழகர் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், அவனை எப்படியாவது தெருவுக்கு கொண்டு போய் ட்ரெயின் ரோட்டில் படுக்க போடணும். இது தப்பு. வாழ பொறுக்காத உலகத்தில் நீங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. போராம இருந்த உலகத்திலே போட்டி ஓட்டு வாழ கற்றுக்கிட்ட தமிழன் பொழைச்சிக்கிருவேன். இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சுவோம் வாழ்க்கையை. இன்னும் சொல்கிறேன், 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தனை கொண்டா தாயா ஒருத்தன் வாழ முடியும். அந்த நிலைமை அந்த தமிழகத்தில் வந்துடும். உண்மைதான். உண்மையா இல்லையா மங்களி? இங்கே அப்படித்தான் ஓடுதா? ஓடக்கூடாது. எல்லாம் ஒத்தியமையாக இருக்குன்னா அதே மாதிரி வீடு கட்டி பால் காய்ச்சி வைக்கும் போது இந்த தர்த்தனியமாக பேசுகிறவனை மட்டும் கூப்பிட்றாரு. அவன் வீட்டுக்கு வந்து பெரிய தாலி இன்ஜினியர் படித்தது மாதிரி அப்படி சுற்றி பார்ப்பாரு. 100 ரூபா தான் வச்சுருப்பேன் சட்டிக்குள்ளே மொய் எழுத. சுற்றி இப்படி பார்ப்பேன். அப்படியா சீலிங்கு காத்தாடி ரிமோட்டு அப்படியே சைஸாக பார்த்துட்டு ஒரு சொல்லுவேன், பாத்ரூம் வந்து நீங்கள் இங்கே வச்சிடக்கூடாது, பாத்ரூம் இங்கே வச்சா வெளியே வரவே கூடாது, இந்த பாத்ரூம் வேணும்னு கிழக்க வைக்கணும். அவன் இடிச்சுக்கிட்டு போய் வைப்பானாக்க மயிறு.
பொம்பளைலாம் அதே மாதிரி வந்துட்டு கல்யாண வீட்டிலலாம் பொம்பளையாலாம் போறையாத்தா போனோமா சிம்படுங்காம மொய் எழுதணுமா கஞ்சியை குடிச்சோமா வாங்கன்னு இருங்க. நாட்டில் இன்னைக்கு வந்து ஆம்பளை பெருத்து போனான், பொம்பளை பிள்ளை இல்லை, பொம்பளை இல்லை, பொண்ணு கிடைக்கல. பூரா 37-40 வயசாகி சொட்டை வரிஞ்சு மண்டை பூரம் பொடுகோட திரிறேன். எங்கனடா செகனட்லையாவது கிடைக்க மாட்டோம். செகனட்டில் வண்டி மாதிரி கிளம்பிட்டேன். 2 பிள்ளை வத்திருந்தாலும் பரவாயில்லையே, ஏதாவது கிடைக்குதா, பூரா அலைகிறேன். அப்படித்தான் எங்கள் ஊரில் இந்தப்படி மண்டை 43 வயசு பொண்ணு கிடச்சிருச்சு. கிழக்க இளையாங்குடிக்கு அங்கிட்டு பொண்ணு பார்த்துட்ட முருகா. பொண்ணு பார்த்தா மனவரையில் அவனுக்கு பூரிப்பு. வெறும் செக்ஸ் வீடியோவை பார்த்தவன் லைவாக பார்க்க போகிறோம்ட்டு அவனுக்கு கிளச்சு மீசை விஷயம்லாம் கிருதாவெல்லாம் இங்கே இறக்கி கிருக்குன்னு முறுக்கியவன் தாலியை கட்டிக்கிட்டு நிம்மதியாக உட்காந்துருக்கேன். 2 பொம்பளையை சேரில் உட்காந்து பேசுவார். 43 வயசாயிருச்சு இவனுக்கு, பொண்ணே கிடைக்கல. அந்த கருப்பனும் அந்த காளி அத்தாவும் அவனுக்கு நல்லா இருக்கணும் சொல்லிவிட்டு 2 ஏற்றி விட்டு போயிடுச்சு. பிள்ளை நல்ல விளையான் மசுறு காணாது. மாப்பிள்ளை பார்த்தேன் மசுறு காணாது, பார்த்தா அதுக்கு முடித்தேன். ஏன் மசுரை வச்சு கேரளாவை கரண்ட் இருக்க போறியா? சிந்திக்க வேண்டும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். தமிழகத்தினுடைய இந்த பாதுகாப்பை செவ்வன செய்து கொண்டிருப்பது யாருன்னா காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா. காணாமே ஐயா, காவல்துறை அதிகாரி ஐயா, தலைக்கவசத்தை போடுங்க ஐயா. தலைக்கவசம் போடலைன்னா எரிங்கியா லத்திக்கிட்டேன். அப்படித்தான் எங்கள் ஊர் பக்கம் மானாமரம் பக்கம் ஒரு ஸ்பீடாக வந்தவன் நிப்பாட்டலை, லத்திட்டு எரிஞ்சாரு. அதை கொண்டு போயிட்டேன் ஆடு மேய்க்கிறது கம்பெனி. என்ன சொல்றீங்க? ஏ நீ என்னடா தர்த்தினி முடிச்ச மயிர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? சொல்லிட்டா விடுவேன். என்னன்னே சொல்றீங்க, என்னன்னே சொல்றீங்க? நானே யோசிச்சு தானே சொல்லி. விஜய் டிவி மாதிரி ஆகி போச்சாடா வர வர என் பொழப்பு. ஹலோ, என்னத்த ஹலோ. அது எங்க நாங்கள் அண்ணன் தம்பி 2 பேரும். என்ன மங்காளி, ஒரு ஆம்பளி பாரு ஒரு குழாயும் ஒரு 3000க்கு கிடைக்குமா? ஏன்னா நான் இனிமேல் பஸ் ஸ்டாண்டு வெள்ளைப்பூடு வியாபாரம் பார்க்கலாம்னு இருக்கேன். சில ஊரில் தண்ணியை போட்டு நீ ஓத்தவமான வைக்கிறாங்க, பொறுக்க முடியல. பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதி கரை ஓரம் அந்த பந்தளத்து மண்ணை வந்த நேரம். பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலஜம் வந்து வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா. பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மண்ணை வந்த நேரம். கண்டுக்கிறது நோம்பிருந்து வேண்டிக்கிட்டு வாரான், நாங்க நோம்பிருந்து வேண்டிக்கிட்டு வாரான். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறான். பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா. கொல்லிமலை ராணிமலை விறகு மலை 5 மலை. கொல்லிமலை விராடிமலை விறகு மலை 5 மலை. கொல்லிமலை ஏ ராணிமலை ஏ விறகு மலை ஏ 5 மலை. 5 மலை பாருங்க, சபரிமலை ஐயப்பன நாடி ஓடுங்க. நீங்கள் எல்லாம் 5 மலை பாருங்க, சபரிமலை ஐயப்பன நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பெல்லாம் சைவ கடவுள், சைவந்தேன். அசைவ வாடை கூட அடிக்கக்கூடாது. குழந்தை வைக்கலாமா? எதில் போய் முடிய போதும். அவன் பாரு எந்த இதில் இருக்கேன் பாருவேன். ஐயப்பனுக்கு சைவம் ஆகாதுன்ற குழந்தை பக்கம் சொல்றீங்க பாருங்க. முருகன் 2 தாரம், முருகனுக்கு 2 வட்டாட்டி. ஏன்னா தினசரி அன்னதானம் நடக்கக்கூடிய கடவுள்னா முருகன் தான். அவன் ஆலயத்திலே அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கு. அள்ளி அள்ளி இறப்பாங்க, உளுந்த வலைக்கு அடிச்சுக்கிறாங்க. அந்த முறையை அன்னதானம் இறக்கிறாரு. இந்த முருகனும் மருதமணியும் உளுந்த வலைக்கு அடிச்சுக்கிறாங்க.
மருதமணி உள்ள வாமப்பில் இருக்கார். முண்டைக்கு கண்ணு தெரியாமல் ஒன்றுக்கு இருக்க போனவே அம்புட்டு நீளம் கம்பை நீட்டி விடலாமாப்பு இந்த நெத்தியில் ஊற்றிட்டு உள்ள போரிங் போடுற வச்சு அமைக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அண்ணன் இப்போ நல்லா இருக்கானே. அந்த முண்டைக்கு ஒத்த கண்ணு தெரியாதடா. இந்த ஐயப்பன் முருகன் செந்தலக்கரை காளியம்மா வெட்டுடைய காளியம்மா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாமி பிடிக்கும். ஒவ்வொரு சாமியை நினச்சி மாலை ஓடிய ஆரம்பத்தில் 4-5 மாதத்துக்கு முன்னாடி நான் தான் சொன்னேங்கய்யா, ஓம் சக்திக்கு மாலை ஓடுற பொம்பளை குத்தாட்டம் போட்டு போகிற என்னைக்கு ஆத்தா உன்னை வேலுக்க மட்டும் குத்த போதுன்னு சொன்னேன். சொல்லி வாய முடியல. இப்போ 1.5 மாதத்துக்கு முன்னாடி அந்தந்தண்டி பசை சாச்சிட்டாளுங்க. இப்போ கிளம்பிட்டாங்க. வரு டிரைவரம்மா டிரைவரு ஓம் சக்தி டிரைவரு. அந்த டிரைவரும் கிருத்துரம் பிடிச்சனா இருப்பான் பாரு. அவன் டிரைவரம்மா டிரைவரு ஆத்தா சிச்சுக்கங்க வெக்கம் இல்லாம கண்டு மாலை போடுங்கத்தா. நான் வந்து குத்தம் சொல்லலை. ஒரே ஒரு விஷயம் தங்கப்பாண்டி, மாலை போடுறது நானும் இந்துதான், பரம்பரை கோடாங்கிதான் நாங்கள். உண்மைதான். ஏன் சொல்கிறேன், நீங்கள் இந்த ஆட்டம் போடும்போது டிரைவருடைய கவனம் செதறும். உண்மைதான் பங்காளி. அவன் பாவம் ஒரு வாரமாக பொண்டாட்டி பிள்ளைய வெட்டுப்புட்டு அவனுக்கும் ஈர்ப்பு ஊத்து ஊறாதா? அப்படின்னா நோட்டு உங்க சானே. நீ செருப்புக்கிட்ட உன்னை அடிச்சு அவன் ஸ்டேரிங்கை பிடிச்சி ஓடிட்டு போகும்போது இந்த பொம்பளைய மாரியம்மா ஏ டிரைவரு இந்த பாட்டு வேணாம் கட்டி பிடிடா. அவன் நல்லா பிடிச்சிருவான், போட்டு விட்டுவேன். அதுல உள்ள அதிரம் சிங்கு சாக். அவன் கீராடுகிட்ட போய் பொம்பளைய சட்டாங்கு சாக். எந்த இடத்தில் நகைச்சுவையை அந்த கண்டாலுமே கெடுத்தே விட்டானே. நல்லன் ஜோக்கு கெடுத்து விட்டேன். மண்ணை வாரி குழி தோண்டிட்டானே. உன் வேலை மட்டும் பாருப்பா. ஜலை அரைஞ்சேன்னா இலை குழந்து ஓடிடுவேன். அதை எடுத்து சொல்லு மிஸ்டர் நீக்குறோ. நீக்குறக்காரன் இப்படித்தான் இருப்பாங்களானே. ஏன் கிளச்சி விட்டு கவக்கம் வச்சு பாரு. ஏன்னா அந்த கவனம் சேதறன. அவன் கீராடுக்கு பதிலாக அவன் ராட்டை போட்டு பக்தியோடு அப்படியே ஒரு மனதோடு வேண்டி, ஆத்தா அம்மா ஓம் சக்தி அம்மா எங்கள் ஊரெல்லாம் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், டிரைவர் கண்டிட்டு எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு போனேன்னா, ஓம் சக்தி ஆத்தா நீ வர்றதுக்குள்ள உன் வீட்டில் வந்து நிற்க. தப்பு கிடையாது. ஐயப்பனுக்கு முருகனுக்கு மாலை ஓடுற ஆம்பளை நிலைமை லேசா கிடையாதே. அவங்க நிலைமையெல்லாம் பார்த்தா அந்த பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு பெரும்பாலும் நம்ம நினைப்பான் சாமி ஊரான் பாவம் தூக்கத்தில் வருதுன்னு. கிடையாது, யோசிச்சுக்கிட்டு வருவேன். மாலை ஓட்டு வழி அனுப்ப வந்த சொந்த சித்திமை நம்ம அவன் மக காது குத்துக்கு 2000 செஞ்சு அவன் ஆப்பிளை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டேன். பஞ்சாமிரத டப்பா 600 700 சொல்கிறாக்கே. காசு இல்லை, கூகுள் பே டவர் இல்லை. அவன் நொந்து போய் போவேன். பொண்டாட்டி வேற வலையை கேட்டாலே, என் மய வேற சேச்சிப்பி தூக்குறது வேணும்டியா. பாசி கயிறு வேணும், அந்த கயிறு வேணும், இவன் அருணா கயிறு இல்லாமல் போவேன். அப்படியே ஆண்களுக்கு கவலை உண்டு. அப்போ எதை எப்படி எப்படி செய்யணுமோ அப்படி எப்படி செய்யணும். பூக்குழி பார்த்துருக்கீங்களா? இந்த பூக்குழி தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் 25 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த தீயோடு இறங்குவாங்க. ஏன் பூக்குழி இறங்குறாங்க தெரியுமா? இந்த இந்துக்கள் சமுதாயத்தில் சாத்திரத்தில் அறிவியல் சார்ந்து நம்ம இந்துக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? பூக்குழி இறங்கும் போது இந்த உள்ளங்கால் சுடுமா, சுருன்னு சுடும்போது அத்தனை நரம்புகளும் ரத்த ஓட்டமும் சீராகும். அதனாலதான் அந்த பூக்குழி. இன்னைக்கு கொரோனா டயத்தில் எல்லாருமே வீட்டுக்கு முன்னாடி சாணி தொளிச்சு மஞ்சப்பழம் தொளிச்சு இல்லை. அதனா ஏய் நீ என்ன ஆமா ஆமான்ற ப்ரோ, பேசாமல் இருங்க ப்ரோ. உங்கள் 4 பேர்த்துக்கு நாடகம் கிடையாது, என் உறவுகளுக்கு தான் நாடகம். எத்தனை பேர் வெளியூர்லேருந்து வந்து கை தூக்குங்க. அவன் மூத்திரத்தை கூடி உனக்கு புத்தி வரட்டும். மேலூர்லேருந்து வந்து சிம்படுங்காமல் உட்காந்துருக்கேன். பாக்ஸுக்கு போய் ரேடியேட்டர் கட்டுற மாதிரி. அண்ணே மூத்திரம் உப்பு கரிக்கும்னே, மூத்திரம் உப்பு கரிக்கும்னே. மண்டவளத்தை போட்டுக்க, நாட்டு சக்கரை, நத்திந்துவு தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். நத்திந்துவு தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம்.
வள்ளர் மண் போற்றும் மெய்யணியே தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுட அப்துல் கலாம் அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா பெரும் பாசமிகு நம்மள்களா தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் நத்திந்து போங்கும் பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் தாய் போல இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா இருக்கிற கனவுகான சொன்னாரையா தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம் பின் மீது கனகி வினார் தமிழக மண் மீது புகழ்ந்து வினார் பின் மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம் தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் நல்ல மனிதர் பாடலை பாடும் பொழுது கைதட்டின 45 பேருக்கு நன்றி 46 ஒரு தடம் அடுத்து 63 என் அண்ணன் கம்மா மீன் ஏலமா எல்லாரும் தட்டுங்கப்பா மாணவர்லாம் தட்டணும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சாதி தலைவரோ சமுதாய தலைவரோ கிடையாது எல்லாரும் சொல்றிய இந்தியாவுக்கே பெருமை அது வேற விஷயம் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழன் என்பது நமக்கெல்லாம் பெருமை அப்துல் கலாம் ஐயா மாதிரி இந்த மாணவர்கள்லாம் நீங்கள் எல்லாம் படித்து வரணும் ஐயா நீங்கள்லாம் பெரிய பெரிய அதிகாரியாக வரணும் அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு அந்த அண்ணன் சொல்லுது நீ பிள்ளை வளர்த்துட்டாலும் புழு புழுன்னு இருக்கும் அப்படி படிக்காட்டா அவனை வர இப்பயே இப்படின்ற இப்படின்னா என்ன தாம் தோம் தீம் படிக்க வைக்க ஆத்தாமார்களாம் சொல்கிறேன் பிள்ளை வந்தவனையே செல்ல கொடுத்துட்டு அதை கண்காணிப்பது நல்லது ஆத்தா காலம் மாறிக்கிருச்சு இந்த மாதிரி இந்நேரத்தில் ஃபோன் வருது பாரு ஆமாம் என்ன பண்ணுவேன் இலங்கைக்கு அனுப்பின கப்பல் ஓட்ட விழுந்துருச்சு அதை அடைக்கிறதுக்கு பெப்பிக்கால் தேடிக்கிட்டு இருக்கேன் வாய்ப்புள்ள ராஜா அதே மாதிரி இந்த ப்ரீபெய்டு கேம் விளையாடுறேன் பொம்மை படம் ஒரு ஊரிலே அசோக் என்று ஒருத்தன் இருந்தான் அவன் ஒரு இட்லி கடை வைத்திருந்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய தங்கப்பாண்டி தினமும் அந்த கடையை பார்த்த வண்ணம் இருந்தான் இதே நீங்க படிப்பு தங்கப்பாண்டி படிக்கணும் இப்பதான் எல்லாமே செல்ல வந்துருமே லாடம் கட்டுவது எப்படி டுபுக் மாட்டு காலோட கடாய்க்கு காயடிப்பது எப்படி டுபுக் கட்டையோட பொம்பளை உரம் மாதிரி பக்கத்து உள்ள போய் கேட்க போனா ஏக்கா இந்த குழம்பு வைக்கிற ருசியே இல்லைக்கா என்ன சேர்க்கணும் அப்பெல்லாம் கேட்பா அப்போ தேவையில்லை கூகுள்லே கருவாடு பொரிப்பது எப்படி டுபுக் அன்னைக்கு ஒரு 2 மணி நேரமா போன்ல கேட்டுக்கிட்டு இருக்கு டவர்ல சுடுதண்ணி வைப்பது எப்படி டுபுக் அதெல்லாம் வீட்டில் இருந்தான்னு இல்லாட்டாடி அதுதானே சுடுதண்ணி வைக்க கூட தெரியாதா ஆனா பெண்களை விட இன்னைக்கு சமையல்ல தேர்ச்சி பெற்றது ஆம்பளையே ஆம்பளையே ஆம்பளை காட்டுல கறி வதைக்க தரம்னு என்னை கூட்டு போய் தகப்பாட்டி ஒருத்தன் செஞ்சாட்டா 15 கிலோ கறியை வெந்து இறக்கும் போது முண்டை போயிலே போட்டுக்கிட்டு வச்சா பார்த்துட்டேன்
பார்த்தவனே கிண்டிட்டு சொல்கிறேன், யார்ட்டும் சொல்லாதே மச்சான்னு. என்கிட்ட வந்து கறி அள்ளி வச்சாங்க. நான் சொன்னேன் இன்னைக்கு வரதா அப்படின்ட்டேன். ஏன்னா எச்சியை பார்த்துட்டேன். அதில் 2 பேர் போதையில் திண்டு விட்டு சொல்கிறேன், நெய் சேர்த்தீங்களா? ஐயோ எது கணேஷ் போயிலையே எச்சிய. சி ஓ நாசமா போக. எவ்வளோ தூரம் லேசா? ரொம்ப கஷ்டம் தம்பி. அதே மாதிரி ஆண்கள் எல்லாம் சமைச்சு பழகிக்கங்க. இந்த அவரை கை தட்டுறேன். இவன் நாடகத்தை கெடுத்து புரியாம்ப்பா. கெட்டவன் இருக்க ஊரில் நம்ம இருக்கக்கூடாதுரா. அரச்சனா நோட்டீஸை படிச்சிருந்தேன். அதான் எனக்கு மரியாதை. என்ன கருத்திலும் பண்ணலாம் குடியே சார் போய் இன்னரை ஏற்று. ஆமாம் வங்காளி, ஏத்தனை கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை இல்லையே? அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் விட்டீங்க? நல்ல ஒர்க்கு தான். குழந்தைய பார்த்துக்குங்க. அதே மாதிரி அண்ணே மைசெட்டை போட்டு நல்லா நீ இருக்கணும். ஏன்னா உங்கள் தொழில் உங்கள்கிட்ட இருக்கும்போதே அது தெரியும். நான் வந்து அவங்க வேலை பார்க்குற வேலை உண்மையிலே புனிதமானது. அந்த கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். உண்மை தான். கொத்தனாராக இருக்கட்டும், மைசெட்டு பொருளாக இருக்கட்டும், டிரைவராக இருக்கட்டும், ஓட்டுநரை பொறுத்தளவு, என்னையை பொறுத்தளவு கிட்டாச்சி டிரைவர் இந்த கிளம்பிட்டாங்க. இந்த ஓம் சக்தி டிரைவர்னு சொன்னேன்ல, இன்னும் ஒவ்வொன்றா கொண்டு விட்டு. சரி இதாவது பரவாயில்லடா தம்பி. இந்த சேஜிபி ஓட்டுற ஆளுங்க, இந்த டாட்டாசி ஓட்டுற ஆளுகள்லாம் பாட்டு போட்டால் பூங்காத்தே, அது கருது வண்டிக்காரன் அறக்குலவில் ஓடுறேன். அந்த வயக்காட்டுக்காரன் சுத்துக்கிறது அறுக்க வந்தவன். அவனை ஏற்றி இறக்கிட்டேன். காசு கொடுக்க ஆளக்கான. ஏன்டா முண்டை நீர்மலைக்கு போயிட்டு இருக்காங்க, நீ தாண்டா பார்த்த வேலை. கருது வண்டி உரிமையாளர்களே, ஓட்டுநர்களே, சத்தத்தை குறைத்து வைத்து, ஏன்னா ரிவல்ஸ் வரும்போது தெரியாது. ஏன்னா விவசாயினுடைய பாதுகாப்பு அவசியம் ஐயா. அதை பார்த்து கொஞ்சம் சவுண்டை குறைச்சிக்கங்க. பின்னாடி திரும்பி நல்லா பார்த்துக்கிட்டு ரிவல்ஸ் எடுங்க. தம்பி முருகா, உனக்கு தெரியாதுப்பா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திருச்சிலி பக்கம் காரக்குளத்தில் நடந்ததுடா. வைக்க பிடிப்பாங்கல்ல, அப்போ மாடை மிதிக்க விட்டு, அப்போ சூடு அடிக்கணும். சூடு அடிக்க வெள்ளனை வந்தவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, போர்வை எடுத்துகிட்டு வரல. 5 பேர் எடுத்துகிட்டு வராமல் குளிர் அதிகமாக இருந்திருக்கு. வைக்கலுக்குள்ள ஓய்வு படுத்துட்டாங்க. இவன் டிராக்டருக்காரன் அங்கேருந்து வந்தவன் செய்தி வீடியை பற்ற வச்சுட்டு வேகமாக அடிச்சுட்டு, அடுத்து நம்ம அங்கே தொண்டாங்குளம் போகணும்ட்டு அவன் பாட்டுக்கு ஏறி சுற்றிட்டான்டா. கரிச்சு பிடிச்சான் சுற்றிட்டு போயிட்டான். 5 பேரும் உள்ளே கிடந்து செத்து போனாங்க. எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது உண்மை கதை. அடுத்த வருஷம் நீங்கள் 4 பேரும் படுங்க. அது மருதமணியை டிராக்டர் எடுத்து வச்சு எதில் விட்டேன்? வாயில. நன்றி. உங்களுக்கு நல்ல விஜய் டிவியில் வாய்ப்பு இருக்கும். அவங்களுக்கு போடுங்க. போடலையா? ஐயா, இதுக்காக தானே இவ்வளோ தூரம் வந்தாங்க 4 பேரும். சேப்படியாவா? விடுப்பா, அதுக்கு பாவம் வயிற்று பொழப்புக்காக. ஓகேவா? சாமி இறக்கவா? சாமி இறக்குறேன், நீ ஆடணும். என் அப்பே நீ ஆடு. 6 மணி எடுத்து கொண்டிருக்கும் பெருங்கொண்ட தீனி பைய மகன் அசால்ட்டா திம்பேன். 3 வேளை சோறை வாங்கிட்டு 2 தோசை பார்சல்ன்ட்டுவேன். மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது. அவர் கப்ளிங். கோயில்பட்டி செல்வம் தத்தீன் துவ்வு பலவாத்திய மன்னன் எங்கள் அண்ணன் ஏகே அருள். தாளம் நீல கண்டேன். என்னத்த நீளமா கண்டையோ? நீலகண்டன் அவர்களுக்கு யூடியூப் 2 பேருக்கு அப்பு. இந்த யூடியூப் எடுக்கிற 2 பேருக்கு போட்டு விடுங்க. என் அன்பு தம்பி, ராமநாதபுரம் மாவட்டம். என் அண்ணே நல்லா இருக்கியானே? அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து ஒரு பெருமையான விஷயம். நம்ம இளந்தகுல சார்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன். அவங்க நிறைய விஷயங்கள் வந்து இந்த அப்போ ஸ்டாப் அப்படிதான் இவங்க வந்து இந்த 100 நாள் வேலை வச்சுலாம் பேசுவாங்க. யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க நிறைய விஷயங்களை வந்து நாடகத்தில் வந்து பண்ணுறாங்கன்னா அது எல்லாமே அவங்க வந்து சம்பாத்தியத்துக்காக பண்ணுறது கிடையாது. நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம எல்லோரும் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. பட் அதுக்காக வந்து எங்களுடைய சார்பாக சிவா, கண்ணன்,
அப்படிங்கிற 3 பேர்லாம் ஒரு 1000. இன்னும் ஒரு 500 குறையுது. 3 பேர்னா 500 500 2 பேர் 1000. இன்னொன்று கொடுத்துறேன் உங்களுக்கு. இன்னொரு 500 1500. ஓகே. ரொம்ப நன்றி அண்ணே. உன் மனசுக்குள்ள இருக்க அன்பை வெளிப்படுத்தின பட் தொண்டே லேது. நீங்கள் மறுபடியும் பேசுங்க. மறுபடியும் சரி. வெரி நைஸ். 3ஆம் நம்பர் ரூமில் படுக்க போடு. நீ உள்ள இரு, வரேன். வெரி நைஸ், பியூட்டிஃபுல். அம்பளி பழுத்து பருவப்படுத்திய என் அன்பு சொந்தங்கள், எங்கள் அண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. இந்த குளிர்லையும் என் தம்பி கஷ்டப்படுறேன்னு 1000 ரூபா கொடுத்தவாரு. நீதாயா டிரைவர். யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பிகள், ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளியர்கமுள்ள காடமங்கலம் தம்பி முருகன் அவர்களை அழைக்கிறேன். அதனைத் தொடர்ந்து என்னுடைய தம்பி இன்னைக்கு காவல்துறைக்கு ரொம்ப ஒரு பக்கபலமாக உதவியாக இருப்பது ஊருக்காவல் படை. அதில் பணிபுரியக்கூடிய என் அன்பு தம்பி தங்கப்பாண்டி கண்டிலான் தங்கப்பாண்டி முதுகுளத்தூர் அருகாமுள்ள கண்டிலான் மண்ணின் மைந்தன் தங்கப்பாண்டி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வாரி இவன் எதுக்கு நான் வர்றேன்? ஆளு வேற தாலி வலச. என் அன்பு தம்பி காடமங்கலம் முருகனுக்கு அவர்களுக்காக நம்ம புதுக்குடி ரகு அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். போ அம்மா பெட்டினே. அவ போட வேணாம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா விரச்சு கிடப்பாங்க. என்னுடைய அன்பாலயத்தினுடைய மேனேஜர் நரேன் அவர்களுக்கு பொன்னாடி ஒத்து கௌரவம். நரேன் வாங்க. ஆமாம், யாராக இருந்தாலும் இவர் தான் அன்பாலயத்தினுடைய பொறுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. நல்ல உள்ளம், நம்ம கிடைத்த ஒரு பொக்கிஷம். ஒரு 4 வீடு இப்போ திறந்து 4 குடும்பத்துக்காக நம்ம கொடுத்தோம் நம்ம அன்பாலயம் பக்கத்தில். அந்த ஒரு குடும்பம் கஷ்டப்படுதுன்னா பெருங்கொண்ட ஒரு கோடீஸ்வரன் இவர். அந்த இறக்க சிந்தனை தான் என் மனுஷன். அதில் வந்தவர் தான் அந்த நரேன். அப்படியே என்னுடன் இருந்து கொண்டார் இவர். அவருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் என்னை வந்து சொல்கிறீங்க ஃபோனை எடுக்க மாட்டாருன்னு. என் அன்புக்குரிய சொந்தங்களே, என்னுடைய நிலைமையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 500 ஃபோன் வருதுங்கய்யா. ஃபோன் அடித்து ஒரு உதவி வேணும், சாப்பாடு கஷ்டப்படுறோம்னு சொன்னால் நான் அதுக்கு ஏதாவது செஞ்சிருவேன். ஃபோன் அடிக்கிற ஆள் ஒரு 200 ரூபா கூகுள் பே பண்ணுங்கண்ணே, மண்டை காயுது, கட்டிங் போடணும்னு அடிக்கிறேன். சின்ன பையன் ஃபோன் அடிச்சுட்டு ஒரு சின்ன ஜோக்கு சொல்கிறேன்னுன்றேன். என் நம்பரு உலகம் பூரா தெரியும். இப்போ வந்தாலும் நரேன் அவர் தான் அன்பாலயத்தினுடைய அந்த தொடர் நம்பர் வச்சுருக்காரு. நீங்கள் எல்லாரும் செல்லை எடுத்துக்கோங்க. யாருக்கும் எந்த உதவியாக இருந்தாலும் சரி, ஏதாவது குடும்பம் கஷ்டப்படுது, முதியோர்கள் இங்கே கஷ்டத்தில் இருக்காங்க, நாடகம் பேசணும்னா நான் சொல்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. எல்லோரும் மொபைல் எடுத்துக்கோங்க. 94 86 56 07 26 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. எந்த பதிலாக இருந்தாலும் நிறைய சொல்லுவார். என் மேலே யாரும் கோபம் கொள்ள வேணாம். நான் சைலண்டில் ஓட்டு தூங்குனாத்தேன் 30 நாள் நான் நாடகம் ஆட முடியும். நான் நாடகம் ஆடினாத்தேன் அன்பாலயத்திற்கு அந்த ஏழை வாழைகளை காப்பாற்ற முடியும். உண்மையை சொல்லிடுறேன். ஃபோனை எடுக்காமல் இருந்தால் நீங்கள் கெட்ட வாரத்தில் வைவீங்க. அதை பூரா போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு விடுங்க. வர்றதுக்கு நாளாகும். நான் அதுக்குள்ளே தேர்ச்சி பட்டுக்கிறேன். எதில் விட்டேன்? வாயில. நன்றி. தொடர்ந்து அதை வாம பண்ணிக்கிட்டே இருங்க. உனக்குத்தான் புலக்காடி வாங்க போகிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் இளந்தைக்குளம் கிராமத்திலே ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத நவநீத கிருஷ்ண நூதன ஆலய அஷ்டபந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் மதிப்புக்குரிய பரமக்குடி காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர் தலைமையிலும், கமுதக்குடி உயர்திரு கிராம நிர்வாகி அதிகாரிகள் அவர் முன்னிலும் மற்றும் இளந்தக்குளம் கிராம பொதுமக்கள் அன்போடு ஆதரவோடு வெளியூரிலிருந்து வந்த உறவுகள் ஒத்துழைப்போடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிப்பு சபேந்தன், நடிப்பு மன்னன், உங்கள் அபிமான அந்த தங்க நட்சத்திரம் அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு மண்ணுக்கு சொந்தக்காரர் KPA காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டார். பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வி. அழகு, மேட தோரணை, குரல் வளம், பேச்சாற்றல் அத்தனையும் தேர்ச்சி பெற்று அவர்கள் பேரை சொல்வதற்கு கூட இந்த மேடையில் நான் தகுதி இல்லை. வந்த வள்ளி MA. வள்ளியம்மா MA படிச்சிருக்காங்க. அவங்க ஆத்தாப்பை இன்சியல் MA. இல்லைன்னா இன்னைக்கு நகைச்சுவையை கருத்து விட்டுருவேன். MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளிக்க காத்து கொண்டிருக்கிறார்.
பாட்டுக்கென்று இவர் பிறந்தாரா, இவருக்கென்று பிரசவம் பார்த்தார்களா? பிரசவமா? இவர் தாய் தப்பன் ஈன்றது அகில உலகத்துக்கு இவர் குரல் சென்று போக வேண்டும் என்பதற்காகவா அப்படி ஒரு நாரதர் பிறந்தக இங்க வந்திருக்கிறார்? மருதமணி கிடையாது, அவன் அத்தக்கூலி சம்பளத்துக்கு வந்தவன். எடுத்து புட்டிய நகைச்சுவே. என் அன்பு அத்தான் டிகிரி கோல்டு சிமெண்ட் முடை அத்தனையும் தேர்ச்சி பெற்று இருப்பார். வந்து நின்றார் என்றால் இது குபேரனா கருப்பசாமியா நாரதரா என்று தெரியாது. ஆனால் உருவத்தை வைத்து இடப்படக்கூடாது. உள்ளத்திலே நல்லவர், குரல் வளத்திலே இனிமையானவர் டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்க. இந்த டீயை இறச்சிட்டேன். இந்த இளந்த கோலம் டீ செலவு மட்டும் எப்படியும் 17,000 தாண்டிடும். ஊற்றி விட்டு போய் பிடிச்சி. ஆறுமுனிய கலையரசு உண்மையில் ஏழை முண்டை அவங்க சிரிக்கணும்டா. எனக்கு சிரிப்பு வருது. அப்போ போயிட்டு மானாமலை போய் வாம பண்ணிட்டு வரியா? நீ பெட்டியில் உட்காருனே. என்னடா அது ஆலாத்தி எடுக்கிற மாதிரியே. ஆறுமுனிய சக்கரவர்த்தி ஏன்னா என் தம்பி மாதிரி நீங்க எல்லாம் தீபாவளிக்கு நம்ம சொல்லுவான் அணி உண்ட கையில் பிடிச்சி எறிவோம்ட்டு. வந்தாயா தீபாவளியை கெடுத்தவே. இவன் கட்டிங்கே பித்த உடம்பு முண்டைக்கு ஏறிறான் இந்த பெட்டிக்காரன். இவன் என்ன பண்ணி விட்டேன், முத நாளே பக்காடி லெமன் ஒரு புள்ள சாப்பிட்டுருக்காப்பா. சாப்பிட்டு கறி வதைக்கிறதுக்கு பொண்டாடிக்கிட்டேன். லேது வெறுவயத்தில் அடித்தா தாண்டி உள்ள உள்குடல் வேலை செய்யும் அப்படின்னு சரியான போதையில் விடிஞ்சு விடியாம மயம் இருக்கேன். 3வது படிக்கிறேன் பாவம். அவனை கூட்டிக்கிட்டு போய்வேன் அப்பா வெடி வைக்கிறேன், நீ ஒன்று ஒன்றா எடுத்து கொடுறான் இருக்கேன். இவன் போய் குனிஞ்சு வைக்கும் போது முண்டை நெஞ்சு கட்டிட்டு சட்டி ஓடலை இவன். ஆமாம் ப்ரோ, சட்டி போடலவன் வெளியே குனிஞ்சு இப்படி அணி உண்டை வச்சிருக்கேன். மயம் பின்னாடி நின்றவன். எப்பா ஏய் இருடா, அணிகுண்டை அப்படி வச்சிருக்கும் போது குனிஞ்சிருக்கேன். மயம் பின்னாடி நின்றவன். என்னப்பா இதில் ஒரு சரஸ்வதி வெடி இருக்குன்னு இருக்கேன். இவன் சொல்லியிருக்கேன் 2 பேரும் மாற்றி மாற்றி வச்சா தாண்டா வேமா வெடிக்க முடியும், நீ வச்சு விட்றான் இருக்கேன். முன்னாடி இப்படி வச்சு விட்டேன். தீபாவளிக்கு பூரா கம்மா தண்ணியிலே படுத்து கிடந்திருக்கேன் புண்ணு. வீட்டில் போனவனே சொல்லியிருக்கேன் வேமா போரிங் பவுடரை அனுப்புண்டு. அது அந்த நேரம் பச்சி ஓட்டுருந்தது கையோட அமுக்கி விட்டுருக்கு எரிஞ்சு. இப்படி ஒரு உள்ளத்தை எங்கனையும் பார்க்கலாம். அடுத்த வருஷம் வந்து தரச்சக்கரை வைங்க சுத்தி மசுரை கிளச்சி விட்டு. ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனிய பின்பாடல். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் என் அண்ணனை கேளுங்கள், என்னென்ன தேவைகள் என் ராதாவை கேளுங்கள்.
செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நீர்மை அது மாறாமல், தர்மம் அதை மீறாமல், நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள், விண்ணை தொடுங்கள். நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை தட்டுங்கள், விண்ணை தொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன், என் கண்ணில் ஈரமில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணன் ராதாவை கேளுங்கள். என்னென்ன தேவைகள் அண்ணன் ராதாவை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. கைதட்டலாம். நம்மளை அத்தனை பேர்த்தையுமே ஒரு தோப்பு குயில் ஒரு தோப்பு கரைச்சான்னு வாங்க. அவன் உண்மையிலேயே இதுக்கே வாழ்த்துக்கள். என்ன வடிச்சா அந்த டீயில் கவனமா இருக்கேன் பாரு, ஆறிருமா. இவர் இரண்டாம் இடத்தை பிடிப்பாரா? அண்டே சரியா மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க உதவார். ஒரு தாயத்தை போடு, ஒரு கல்லு போடு. நத்தின் துப்பும் நத்தின் துப்பும் நத்தின் துப்பும். இன்னைக்கெல்லாம் ஒரு மிருதங்க சக்கரவர்த்தியை சந்திச்சேன். சொல்ல கொள்ளைக்குள்ள போற உள்ள அப்படி பாண்ணே அஷ்டாண்ட நீர்மலை அடியா கண்டங்குறாங்க. நான் கண்டங்குறாங்கன்னு வெத்தலை மட்டும் நான் அப்பாளுகளை வாங்கி போடு. என்னைக்கு கவட்டில் துப்ப போறியா? கோயில்பட்டி செல்வம் நத்திந்து மிருகத்தை இசைப்பார்கள். நாண்டல
பார்த்து ஏன் சிரிக்கிற? முருகா அந்த பயலை பாருப்பா, கெக்க போடுறான்டா. உண்மையிலே மிருதங்க சக்கரவர்த்திக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நம்ம நகைச்சுவைக்காக விளையாடுறோம். ஆனால் தினசரி நாடகத்துக்கு வந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய இந்த கலைஞனை எம்கேஆர் தலைவணங்குறேன். வாழ்த்துக்கள் ஐயா, நல்லா இருங்கய்யா. எங்கள் அண்ணன் சொல்லவே தேவையில்லை. ஏகே அருள் புதுக்கோட்டை திறமையான ஒரு ஆல்ரவுண்ட். அது வாசிக்காத இன்ஸ்ட்ருமெண்ட்டே கிடையாது, இசை கருவியே கிடையாது. இன்னும் கருவல்ல தான் வாசிக்கலை. கருவை கட்டையை பிடிங்கிட்டே அவன் வாசிக்கலேன்ட்டேன். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, அதிரடி எங்களது புதுக்கோட்டை சூப்பர் ஸ்டார் ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். அண்ணே, இங்கே கிருஷ்ணருடைய ஆலயத்தில் கும்பாபிஷேகம். உண்மையில் அண்ணே, இந்த கிருஷ்ண பெருமாள் அவர் தான் அவர் அவதாரம். அவருக்கு பிடித்த ஒரு இசை இருக்கு, அதை வாசிங்கண்ணே. இதுதான் பெருமாளுக்கு உகந்தது, கிருஷ்ணனுக்கு உகந்தது. நன்றி அண்ணே. சின்னதாக ஏதாவது ஒன்று வாசினே. தேடுறேன், என்ன ஒன்று காத்திருக்கேன். முத்துச்சாமி எக்ஸ்பிரஸ் இடவழி நின்றதால் தாமதம். நல்ல வாசிப்புடா, சூப்பர் அண்ணே. இவருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க அண்ணனுக்கு. வாழ்த்து.
இந்த பேர் போதும்னே, இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு உன்னை அசைக்க முடியாது. முண்டு கல்லாரு சிறந்த முறையிலே நீ என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? நம்ம கொடுத்து வச்சதா நங்கு நங்குன்னு 2 மசுரை ஊத்து விடு. புதுக்கோட்டையை சேர்ந்த இது இதென்ன லேஜானால சொல்ல சொல்ல பொறுப்பை எடுத்து சொல்ல. இது தீபாவளிக்கு இல்லை, இது இப்போ நடந்தது பொங்கலுக்கு. போதையில் வரும்போது பனி அதிகமாக இருந்திருக்கு. ரோட்டில் காளை மாடு தவி நின்றுருக்கு. என்ன டோல்கேட்டு கம்பி ஓட்டிருக்காயின்னு நினைச்சு சரி இன்னும் மாடு இறங்கிருச்சு. ஊட வரைக்கும் மாடு தவிருச்சு. ரிம்முலையே கிரிச்சு கிரிச்சு. புதுக்கோட்டை நீலகண்டன் அவர்கள் சின் தாளம். தம்பி இங்க வாவே. இந்த இதுக்கு தானே போன மேடம் உன்னை கம்பு கூட்டில் அடித்தேன். யாரு அனுமதியோட இத்தனை குத்துனேன்? நீலகண்டா உனக்கு தெரியாது, ரைடு ஓவர். கணேஷ் பேல கூட விட்டுருவாப்பா. அது 2 வருஷம் தண்டனை. இந்த இருக்கல தாளாம் போடக்கூடாது. ஏய் உனக்கு தெரியாது, அன்னைக்கெல்லாம் புதுக்கோட்டை பக்கம் வெட்டி விட்டாங்கப்பா. ஏய் இந்தா இல்லை இந்தா அவ்வளோதான். போய் மண்டி ஓட்டு வாம பண்ணு. என்ன எங்கனே மண்டி ஓட்டுற? என்ன மண்டி போட்டாத வாமம் பண்றது? தூண்டிக்கு நீ சாமியை அழைக்க போறேன். என் நாடகம் பார்க்க வந்து வாங்கிட்டு போயிட்டேன். அவன் என் தம்பி தான். அவனுக்கு இன்னொரு துண்டு சேர்த்து கொடுத்து விடுவேன். காணாத கட்டி குளிக்க அவனுக்கு. என் தம்பி தான் இளையவன். கொட்டைய கணமா ஆமாம், கொட்டையப்பாளர் எங்கு சென்றாலும் நான் அதிகமாக ஆடின மேடையை போட்டவர் எங்கள் அண்ணன் பிடாச்சேரி ராமரண்ணே. ராமரண்ணே வா பிரிச்சுட்டு போ. கொட்டை அமைப்பு பிடாச்சேரி மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற எங்கள் ராமர் ராமர் ராமர். அப்பா இல்லையாப்பா மச்சானா போட குத்து மதிப்பாக அடிச்சு விட்டுருவேன். அவைக்கு அடிச்சுக்கிச்சாங்க. அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, சிரிப்பு அழகி, புதுக்கோட்டை அன்பு மருமகள் ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி. நீ பாடி நான் பாடி சேர்ந்து புட்டா சிவஞ்சாடி. அரசமாவே அறப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, காம கதைய கேப்போமா, பிள்ளை வளர்த்து பாப்போமா. எம்மா 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 எம்மம்மா எம்மா 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 அடையம்மா எம்மா 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 எம்மம்மா. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக காரியாவட்டில் இருந்து தொடர்ந்து ஒரே ஒரு ஊதுவத்தியை கையில் எடுத்து வார்ம் அப் செய்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு அண்ணன். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள இந்த மருதங்குடி பெரியவங்களுக்கு தெரியும் யாருன்னா, மருதங்குடி வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் நகைச்சுவை சாம்பவனாக சாதித்து காமித்த ஒரு மாமனிதர் மருதங்குடி அழகு. தெரியுமில்லப்பு, பெரியவங்களுக்கு தெரியும். மருதங்குடி MC அழகு அவருடைய தவ புதல்வன் எங்கள் அண்ணன் ஏ மருதமணி அவர்கள் மற்றொரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக்கொண்டார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை எமுதுக்கு பிடித்ததே இந்த மை செட்டு தான். மாப்பிள்ள பாட்டு போடுங்க சொல்லும் போது. SSK ஆடியோஸ் இழந்த குளம். சண்முகம் சண்முகம் அட்டென்ஷன்லயே இருப்பா. சண்முகம் கம்பா செய்யணும்டா. தீயா வேலை செய்யணும் சண்முகம். அவனே 10 வைக்க தீப்பெட்டி இல்லாம தரதுருக்கேன். அப்போ என்ன இப்போ CD தெரிஞ்சு வச்சா நான் பாட்டு போடுறேன். இப்போ SSK மை சட்டை இது தாண்டா, தொட்டி தொட்டி வாங்குது பேர்தாயா. SSK மை செட் எந்த கோலம் சொந்த ஊரு, ஊரெல்லாம் பாட்டு தான். அதுக்கு SSK மை சட்டை இதுதான் அம்மா.
ஏய் சக் சக் ஏய் பட்டி தொட்டி வாங்கணும் பேர்தாமா சக் 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 நீங்க வாழ்க வாழ்க ஓ எஸ்எஸ்கே மைசெட் ஓ வளர்க வளர்க ஓ எஸ்எஸ்கே மைசெட் கொண்டு இத்தனை இன்னல்களுக்கு இடையிலே என்னை பிள்ளையார் சொல்லி போட்டு உலகத்திலே ஒரு திறமையான நாடக நடிகனாக வருவை என்று சொல்லி மறைந்தார் என்னுடைய ஆசான். விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயாவுடைய மாணவனும் நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே பிறந்தாலும் அந்த காளிமுனியனுடைய அருளோடு எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் என்ற கிராமத்திலே எத்தனை உறவுகள் இல்லை என்று சொன்னால் நானும் என் அன்பாலயமும் அன்பாலயத்தில் உள்ள மக்களும் இருக்கிறோம். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசியோடு திரைப்பட நடிகர் அடியன் எம்கே ராதாகிருஷ்ணன். எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் எம்கே ராதாகிருஷ்ணன். அந்த பேரே இப்போ எல்லாரும் மறந்துட்டாங்க. இந்த மக்களால் 3 எழுத்தில் கூப்பிடக்கூடிய பெயர் எம்கேஆர். பப்புனு காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் ஒரே முடிக்கிறேன். 2 பேர்த்த வெளியே இழுக்கிறேன். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் குண்ட ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் குண்ட ராதா அண்ணே எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தான் உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகன்தான் எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் குண்ட ராதா அண்ணே. இன்னைக்கு நாடகத்துக்கு இவ்வளோ கூட்டம் கூடுறது காரணம் என்ன தெரியுமா? நாடக கலைஞருடைய திறமை ஒரு பக்கம் இருந்தாலும் அத்தனை தமிழ் உறவுகள்கிட்ட கொண்டு சென்றது இந்த கலையை யாருன்னா யூடியூப் சேனல். மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அதை அற்புதமான முறையில் செய்து கொண்டிருக்கின்ற எனது 2 கண்கள் மாதிரி 2 தம்பிகள். மூத்தவனத்தை சொல்லணும். ராமநாதபுரம் மாவட்டம் நமது முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள கண்டிலான் மண்ணுக்கு சொந்தக்காரன், காவல்துறைக்கு பக்கவலமாக இருக்கக்கூடிய ஊர் காவல் படையில் பணிபுரியக்கூடிய என் தம்பி தங்கப்பாண்டியனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கல மண்ணின் மைந்தன் ஏ முருகன் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். காட்டு வழி போற பொண்ணே கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, அழகு முத்து பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு, அவன் போனாரா பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு, அவன் காட்டு வழி போற உள்ள கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, போனாரா பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு, மாவீரன் அழகு முத்து பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு. வீரமுள்ள சாதி ஐயா கோனார் குல வம்சம் ஐயா, வீரமுள்ள சாதி ஐயா கோனார் குல வம்சம் ஐயா, வீரமுள்ள சாதி ஐயா கோனார் குல வம்சம் ஐயா, அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு, ஆமா அத்திமர பாரு
இழந்த குளம் போனாராம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு மாவீரன் அழகு முத்து போனாராம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா இடையனா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா யாதவனா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா இழந்த குளம் போனாராம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க எங்கே போய் தேடுவனம்மா பட்ட கடனை நான் அடைக்க? ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முடிக்க எங்க போய் தேடுவானம்மா பட்ட கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்துலோ இனி கலகலன்னு சிரிச்சே கஷ்டப்பட்ட காலத்துலோ இனி கலகலன்னு சிரிச்சே கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்சே கலங்கிடுவா புள்ளே இன்னும் சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்சே கலங்கிடுவா புள்ளே இன்னும் சாவ கூட மறைச்சே. திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ. திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ? ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கலே. என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல. கொள்ளி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல. கொள்ளி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விரட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும்.
அம்மா இல்லா கடவுளப்போ அம்மாடுதாளட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மாடுதாளட்டும். ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மாடுதாளட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானதாலட்டும். என்ன பண்றது? என்னங்க இந்த மண்டே கொஞ்சம் டெவலப் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. ஐயோ வேண்டாம், இப்ப மூடு சரியில்லை. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல்ல உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. வணக்கம் வணக்கம். ஆல்ரவுண்டர்காரனால சொல்ல முடியலையே, சூட்சமா வாட்ச் காமிக்கிறாரு பத்தியா? என்ன ஒரு கிருத்துவம். அண்ணமையா ஆரம்பிச்சிரோமா? நாங்க எல்லாரும் சேர்ந்து இத்துடன் எங்க நாடகத்தை தூக்கி வைக்கிறோம். துவக்கி வைக்கிறோம். வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள, வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள, தீயமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணு சுட்ட தங்க சுட்ட பிள்ளை சுவரத்தி கண்ட பிள்ளை வாடி பிள்ளை வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள, தீயமா நெஞ்சுக்குள்ள செங்கரும்பு சார கொண்டு வரவா, என்ன கதை வேணும் சொல்லி தருவேன், என்ன வழி வேணும் அள்ளி தருவேன். என்ன தர வேணும் என்ன தர வேணும் என்ன கதை வேணும் சொல்லி தரவா, என்ன வழி வேணும் அள்ளி தருவேன். உம்மைய கேட்டால கட்டனது இல்லை, வேண்டியதை நீ கேளம்மா, கட்ட வச்ச நாடு நீ கட்டளையோடு வந்தடையே. பதுமையே வச்சுக்கவா வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ளு, சத்தியமா நெஞ்சுக்குள்ள பொண்ணு நில்லு. என்ன ஒரு மாதிரி சவுண்ட் வித்தியாசமா கேக்குது. அண்ணே எக்க எதுவும் இரசலாவே இருக்கு. ஆமா, ஒரே இறைச்சலா இருக்கிற மாதிரி அந்த இறைச்சலை குறைச்சு புரியல ஒண்ணுமே. எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னது இங்கதான் கேக்குதா? போடு செங்கரும்பு சார கொண்டு வரவா, திரும்ப போல போல வரவா. செங்கரும்பு சார
யார கொண்டு வரவா எறும்பு போல போல வரவா சுத்த விளையாடி நீ குத்தகையோடு அங்க தடை ஏதும் இல்லை சுத்த பிசாசு குத்தகையோடு அதுட்டு கிட்ட பாவம் கோமில்லே கையாசி முகராசி எல்லாமே ஊராசி உன்னோடு வச்சுக்கவா சுத்தவா வச்சுக்கவா பொண்ணை மட்டும் நெஞ்சுக்குள்ளே சத்தியமா இந்த புழு ஒண்ணுமில்லை என்ன கேட்ட மட்டும் இப்படி இப்படி ஐயோ வெக்கத்தை பாரு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விஷயத்துல இதா இருப்பாங்க நான் மிருதங்கர மேல ஒரு இதா இருக்கேன் ஒரு அதா இருக்குங்க என்னங்க 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 நீங்க சொன்னா சரி தானுங்க மச்சான் சாப்பிட்டீங்களா மச்சான் என்ன மச்சான் சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க ஆண்டவே மொத்த அழகு இதுல கொண்டாந்து வச்சிருக்காங்க தங்கச்சி தலையில ஆயா மச்சான் சிரிக்கவே மாட்டேங்கிறாப்ல அவருக்கு வருத்தம் என்ன நான் அவரை வருத்தம்? பார்த்து சிரிக்கலன்ற அந்த வருத்தம் வேற ஒண்ணும் இல்ல இருங்கங்க உள்ள தூங்கிட்டு இருக்காரு வருவாரு சரி ஆயா ரெண்டு பேரும் உதட்டோட முத்தம் கொடுத்துக்கிறேன் நீ அது அப்படி என்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தா அந்த உலகமே அழிஞ்சிரும் இல்ல பரவாயில்ல அதை பார்த்தோன்னா நான் ஜீவசமாதி அடைஞ்சிருவேன் என்னைக்கு ஆய்ப்பட ராஜா பண்ணா செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா சரி என்னக்கா நீ சிட்டாட்ட எதிர்த்து சொல்லக்கா முத்த பிள்ளக்கா அது என்னவோ இப்ப கேட்க மாட்டேங்குது செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா என்னக்கா நீ சிட்டாட்ட எதிர்த்து சொல்லக்கா முத்த பிள்ளக்கா அது என்னவோ என்னவோ ஐயே. காத்துல காத்தடிச்சா அலமோதும் உங்க அத்தானுக்கு கெண்ட வெள்ளையாடும் விளையாண்டுட்டாலும் ஆத்துல காட்டடிச்சால போதும் இந்த விளையாடும் உனக்கு இது தெரியாதா ஓடு ஆத்துல காட்டடிச்சால போதும் கெண்ட விளையாடும் உனக்கு அது தெரியாதா கோவிலில் அமர்ந்து சூட காத்து அமரின காத்து உனக்கு கண்ணா சொல்லி வளையெடுப்பு கையாலே உன்னை எடுப்பு ஓடு. சிரிக்காதே நாடு முடிக்க என்னங்க என்னங்க எனக்கு என்னமோ நெஞ்சு படபடன்னு வருது கீழே விழுந்து என்னங்க முடியல கேரால செம்பந்தி பூ சின்னக்கா என்னங்க ஐயோ எனக்கு கட்டறுப்புக்குள்ள என்னங்க உங்க பிரச்சனை என்னது என்ன மொட்டைக்காலுக்கு முனந்தலைக்கு முடிச்சு போட்ட மாதிரி சொல்லுங்க. ஐயா நீங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணும்போது எனக்கு சட்டிக்குள்ள கட்டறும்பு போயிருச்சியா பாருனே கட்டரும் பார்க்காது வேற எதுவும் பார்க்க பிரியா என்னங்க என்னங்க என்னைய மட்டும் சந்தேகப்படாதீங்க எங்க அண்ணன் இடையில அப்படிதான் கத்து கட்டுக்காதீங்க இல்ல பிரேக் டான்ஸ்னே எல்லாம் நான்லாம் ஆடுறது இல்லையா உன்னை பார்த்தா என்னை என்ன இப்படியே பழிக்கிறோம் அமுக்கு விட்டுக்கிட்டே இருக்கியே உன்னை பார்த்தா என்னை பழிக்கிறோம் பாவம் எங்க அண்ணன் கண்ணு வைக்காங்க நானும் எங்க அண்ணன் இழைச்சு போயிட்டோம் ஆமா
வேற ஒண்ணும் இல்ல போட்டோ எடுக்கிறியா பார்த்து நீ எதையும் மாத்தி